ஈவி தமிழ் சேனல் சார்பாக வாடிக்கையாளர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நாம் ஹைதராபாத் நகரில் உள்ளோம். இங்கு நெக்லஸ் ரோட் என்ற இடத்தில் ஈவி எக்ஸிபிஷன் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று தேதி டிசம்பர் 11. இங்கு ரெட்ரோஃபிட் ஆட்டோ மற்றும் கார்கோ ஆட்டோ தயாரிக்கப்படுகிறது. ரெட்ரோஃபிட் ஆட்டோ தயாரிப்பதற்கு உங்களுடைய பழைய ஆட்டோ மற்றும் அந்த வாகனத்தின் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அண்ட் ஆர்சி புக் கொண்டு வந்து இந்த கம்பெனியில் கொடுத்தால் அவர்கள் 3 முதல் 4 மணி நேரத்தில் கன்வெர்ட் செய்து புதிய எலக்ட்ரிக் வாகனத்தை திருப்பி தருவார்கள். அது மட்டுமல்ல, உரிமையாளர்கள் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு சென்றால் அந்த இடத்தில் ஆர்டிஓ புத்தகத்தில் என்ஜின் நம்பர் கேன்சல் செய்து மோட்டார் நம்பர் ஆட் செய்தும் கிரீன் கலர் அதாவது பச்சை நிற நம்பர் பிளேட்டும் கொடுப்பார்கள். 2006 ஆண்டு பின்பற்ற எந்த வித பஜாஜ் டீசல் வாகனத்தை கொடுத்தாலும் அந்த வாகனத்தை கன்வெர்ட் செய்து புதிய எலக்ட்ரிக் வாகனத்தை திருப்பி தருவார்கள் என்று சொல்கிறார்கள். தற்போது பஜாஜ் ஆட்டோ வாகனத்தை மட்டும் மாற்றுகிறார்கள். இந்த எலக்ட்ரிக் ஆட்டோவை ஒரு தடவை சார்ஜ் செய்தால் 120 கிலோமீட்டர் முதல் 130 கிலோமீட்டர் வரை கொடுக்கும் என்றும், சாதாரணமாக டீசல் ஆட்டோவிற்கு 100 கிலோமீட்டர் செல்ல வேண்டும் என்றால் 500 ரூபாய் பெட்ரோல் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதுவே இந்த எலக்ட்ரிக் ஆட்டோவை ஒரு தடவை சார்ஜ் செய்தால் 60 ரூபாய் மட்டும் போதும். அது மட்டுமல்ல, இந்த வாகனத்தின் ஸ்பீடு 50 கிலோமீட்டரும். இந்த வாகனம் எலக்ட்ரிக் ஸ்பீடு டெக்னிக்கலாக அதிகமாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். 5 கிலோவாட்ஸ் மோட்டார் கெப்பாசிட்டியும் 8 கிலோவாட்ஸ் பீக் பவரும் உடையது. இந்த வாகனத்தை கன்வெர்ட் செய்து கொள்வதற்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் கொடுக்கப்படுகிறது. உரிமையாளர்கள் பழைய வாகனத்தையும் ஆர்சி கார்டு மற்றும் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டையும் கொண்டு இங்கு வந்தால் கன்வெர்ட் செய்து சார்ஜும் செய்து 10,000 ரூபாய் கொடுத்து வாகனத்தை எடுத்து சொல்லலாம். ஒரு தடவை சார்ஜ் செய்ய 200 ரூபாய் செலுத்த வேண்டும். இந்த வாகனத்தை கன்வெர்ட் செய்ய பேமெண்ட்டும் 2,10,000 ரூபாய் செலவாகும் என்றும் சொல்கிறார்கள். இது ஒரு மற்றொரு வாகனம் லோட் ஆட்டோ என்று சொல்கிறார்கள். இந்த வாகனத்திற்கு 1 கிலோமீட்டருக்கு 50 பைசா மட்டும் ஆகும் என்றும் 1.5 கிலோவாட்ஸ் மோட்டார் கெப்பாசிட்டி கொண்டதும் 2 கிலோவாட்ஸ் பீக் பவரும் உடையது. வாகனத்தில் சக்கரம் 450/10 அகலம் கொண்டது. இந்த வாகனத்தின் விலை 1,75,000 ரூபாய். இந்த வாகனத்திற்கு பேட்டரியுடன் விற்கப்படும் என்றும் சொல்கிறார்கள். இந்த வாகனம் மோட்டாருக்கு 1 வருடம் வாரண்டியும் பேட்டரிக்கு 3 வருடம் வாரண்டியும் கொடுக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள். இந்த வாகனத்திற்காக கால் சென்டரும் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு கால் செய்தால் இலவசமாக சர்வீஸ் செய்து கொடுக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள். இந்த டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஆந்திரா, தெலங்கானா மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுதான் 0.21 மோட்டாரின் விவரங்கள். இப்படிப்பட்ட ஜென்யூன் விவரங்களுக்காக ஈவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கோ கிரீன், கோ எலக்ட்ரிக்.